சாம்பார், சாதம், ரசம், பொரியல் எல்லாமே வந்து தனித்தனியாக செய்யாமல் ஒரே குக்கரில் போட்டு பண்ணோம் அப்படின்னா அதுதாங்க சாம்பார் சாதம். வேறு எதுவும் இல்லைங்க. இதுக்கு வெறும் அப்பளமே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதெல்லாமே வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு, காஞ்ச மிளகா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 4-5 வெந்தயம், அவ்வளோதாங்க. இது எல்லாமே வந்து பொடியை எடுத்து வச்சுக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு இப்போது ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா வந்து கட் பண்ணிவிட்டு கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2, அதையும் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. தக்காளி வந்து கொஞ்சம் சாஃப்டாக வதங்கட்டும். அதுக்கு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான காய் வந்து என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, முள்ளங்கி, கத்திரிக்காய், அவரைக்காய், சௌச்சௌ இது எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் காய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பொடி பண்ணியிருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் சைஸ் புளியை வந்து கரைச்சி அதையும் ஊற்றிக்கோங்க. பருப்பு அரிசி நான் ஆல்ரெடி வந்து ஊற வச்சுட்டேன் சேர்த்து, அதையும் வந்து போட்டுடலாம். இதில் 1 கப் அரிசினா 1/2 கப் அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து 5 விசில் விட்டு எடுத்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக குழஞ்சி வந்திருக்கும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் இன்னும் தண்ணி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நெய் ஆட்